இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, சமாதானத்துக்காக அநேக காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். அதனால் நம் இருதயம் இளைக்க பண்ணுகிறது போல ஆகலாம். ஆனால் கர்த்தர் நம் விரும்புகிறதை அவர் நமக்கு கொடுக்கும்போது அது நமக்கு எப்படி மாறுது? ஜீவ விருட்சம் போல நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ நெடுங்காலமாய் நம்ம ஏன் காத்திருக்கணும்? நெடுங்காலமாய் காத்திருக்கிறோன்னா அப்போ நம்ம எந்த எல்லையிலெல்லாம் நம்ம தவறி போகிறோம்? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு காத்திருக்கிறதுல குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று யோவான் 16:22 சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் தியானிச்சிங்கன்னா அதில் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தன் சீஷர் இடத்துல, நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே கொஞ்ச காலத்தில் என்னை காணாது இருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று அவர் நம்முடனே சொல்லுகிறதுனால் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கொள்கிறாங்க. அவங்க பேசிக்கொள்கிறதை அவர் அறிந்து அவர் என்ன சொல்கிறாரு? கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், அந்த பூமிக்கு வரப்போகிறார் இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்டு அவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருக்கிற காலமாக அது இருக்கும், அந்த நெடுங்காலமாக இருக்கும். அதன் பின் அவர் வருகையில் நீங்கள் எல்லாம் காணப்படும் போது ஜீவன் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ மற்றவர்கள் துக்கமாக இருப்பாங்க, நீங்களும் உங்கள் துக்கத்தில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நெடுங்காலமாய் காத்திருத்தல் என்பதற்கு நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை வருகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், வாஞ்சை நிறைவேறது ஆத்துமாவுக்கு இனிது. நம்ம எதை விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஆத்துமாவுக்கு அது ரொம்ப இனிதாக இருக்கும். ஆனால் நம்ம ஆத்துமாவுக்கு விரும்பியும் ஒன்றையும் பெறாமல் இருக்கிறவன் யார்? சோம்பேறியாக இருக்கிறவன் தான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம அப்போ தேவ சமூகத்தில் நம்முடைய காரியத்தை விண்ணப்பத்தை வைத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு பதில் தருவார். ஏன்னா ஒரு சில மூடர்கள் என்ன பண்ணுறாங்க? தீமையை விட்டு விலகாமல் இருக்காங்க. அந்த அருவருப்பை விட்டு அவங்க விலகாதனால தான் அவங்க மனவாஞ்சை நிறைவேறாமல் இருக்குது. நெடுங்காலமாக தங்களுடைய காரியத்துக்கு அவங்க காத்திருக்கிறதா இருக்குது. அப்போ அந்த மூடத்தனம் நம்மை விட்டு அகலணும் இல்லையா? சில காரியங்களை நம்ம சொல்லும்போது சிலர் புரிஞ்சிக்காமல் அநேக கேள்விகளை எழுப்புவாங்க. நீங்கள் கேள்வி ஒன்றும் கேட்காம சொல்லுகிற காரியங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க ஆரம்பிச்சினாலே நம்முடைய வாஞ்சையை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 81லேருந்து 83 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது என்று இந்த தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி அநேக ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி அநேக ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிறோம். ஒரு சமாதானத்துக்கு, ஒரு சுகத்துக்கு, ஒரு விடுதலைக்காக, ஒரு ரட்சிப்புக்காக, ஒரு குழந்தை பேர், ஒரு திருமணத்துக்கு காத்திருக்கு. இந்த மாதிரி அநேக ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கலாம். அந்த ஆத்துமா தவிக்குது இல்லையா? தாவீது சொல்கிற மாதிரி அந்த ரட்சிப்புக்காக அந்த ஆத்துமா தவித்து கொண்டிருக்கு. ஆனால் அவருடைய வசனம் கிடைக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும்போது, அப்போ அந்த வசனத்தினால நம்ம தேற்றப்படுறோம். அப்போ கர்த்தருடைய வாக்கின் நம்ம நோக்கி கொண்டு இருக்கும்போது, நீங்கள் அந்த வார்த்தை கிடைக்காம உங்கள் கண்கள் பூத்து போகலாம், என்னதான் நம்ம வாழ்க்கைக்கு பதில்னு. ஆனால் நீங்கள் காத்திருக்கும்போது அவர் வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும்போது அப்போ உங்களுக்கு அது சந்தோஷமாக கர்த்தர் அது உங்களுக்கு அதை மாற்றி கொடுப்பார். ஏன்னா இங்கே தாவீது சொல்கிறார், உமது பிரமாணங்களையோ நான் மறவேன். அப்போ கர்த்தர் கற்றுக் கொடுக்குற பிரமாணங்களை நாம் கை கொண்டாலே போதும், நம் மன வாஞ்சையை தேவன் நிறைவேற்றுவார். எந்தெந்த காரியத்தை, தீமையான கிரியைகளை, தேவன் அருவருக்கிற காரியங்களை நம் எல்லையிலேருந்து எடுத்து போடணும்னு விரும்புகிறாரோ அதை நம்ம செய்தோம்னாலே போதும் இல்லையா? ஆனால் துன்மார்க்கனுக்கு அவன் காரியத்தை எடுத்து போட அருவருப்பு. அப்படி இருக்கும் அவன் தன் மனவாஞ்சை நிறைவேறும்னு நினைக்கிறதும்
அது தவறு இல்லையா? அப்போ அவனுடைய அக்கிரமத்தை அவன் விட்டு விலகி தேவ சமூகத்தில் அவருடைய காத்திருந்து அவர் பிரமாணத்தை அவன் ஏற்று நடந்தான்னா அவனுக்கும் அவனுடைய மன வாஞ்சியை தேவன் நிறைவேற்றுவார். சங்கீதம் 17:15 பார்க்குறோம், நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். இங்கே தாவீது சொல்கிறார், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன். அப்போ தேவன் நீதி நிறைந்த தேவன், அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார். நம்முடைய காரியம் நம்ம பொறுத்து இருக்கிறோம். நமக்கு நீதி கிடைக்காதனால எத்தனையோ காலமாய் நமக்கு நீதி விளங்கணும். இப்போ உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட அநேக போராட்டங்கள்னால நீங்கள் மனுஷர்களுடைய கிரியைகள்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் நீதி விளங்கணுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க. அவருடைய முகத்தை நீங்கள் தரிசிப்பீங்க. அவருடைய சாயலில் தாவீதை போல் நீங்கள் திருப்தி ஆகி ஒரு நிச்சயமான ஒரு காரியம் உங்களுக்குள்ளே நடக்கும் இல்லையா? அவர் சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அந்த சத்துருக்களை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தேவன் பலனை கொடுப்பார். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்களுடைய இருதயம் ஜீவ விருட்சத்தை போல அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீதிமொழிகள் 11:30 சொல்லுது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமானுடைய பலன், அவன் காத்திருக்கிற அந்த பலன் தான் ஜீவ விருட்சம். அவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதுனா அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறார்கள்னா அவர்கள் ஞானம் உள்ளவர்களாகவே விளங்குவார்கள்னே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். தாவீது சொல்கிறார், நான் படுகுழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தேன். என் கால்களை கண்மலையின் மேலே நீங்கள் நிறுத்தி என் அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்தினீங்களே. உம்மை துதிக்கும் பாட்டு என் வாயில் இருக்கு. நான் அநேகர் அதை கேட்கும்போது அவங்கெல்லாம் உம்மை கண்டு பயப்படுவாங்க. அப்போ கர்த்தரை நம்புவாங்க. ஏன்னா நான் உளையான சேற்றிலும் குழியிலும் விழுந்து கிடக்கும்போது நீங்கள் என்னை தூக்குனதை மற்றவர்களும் பார்த்துருப்பாங்க. அப்போ கர்த்தர் அவருக்கு தாவீதுக்கு அன்னைக்கு ரட்சிப்பை கொடுத்த போது அவர் அநேக துதி பாடல்களை அவர் பாடுறார், தேவனை துதிக்கிறாரு, மகிமைப்படுத்துகிறார். அதை மற்றவர்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு அவங்க பயந்து கர்த்தரை நம்புவாங்கன்னு இங்கே தாவீது சாட்சி சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 69:3 சொல்லுது, நான் கூப்பிடுகிறதுனாலே இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. இன்றைக்கி எத்தனையோ பேர் உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிச்சு துதிச்சு நீங்கள் விண்ணப்பத்தை வைத்து சலித்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா அன்னைக்கு தாவீதுக்கு பதில் கொடுத்த தேவன் இன்றைக்கி உங்களுக்கும் அவர் பதில் தர வல்லமையுள்ள தேவன். அதனால் நீங்கள் காத்திருக்கதை விடாதீங்க. அவர் சமூகத்தில் காத்திருங்க, அவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தில் உங்களுக்காக இறங்குவார். அன்னைக்கு யோபு எல்லாவற்றையும் அவர் இழந்து தன்னுடைய சரீரத்திலையும் அவர் பாடுகளோடு ரட்டுடுத்தி சாம்பலில் இருந்தார். ஆனாலும் அவர் தேவனை தூஷிக்கலை. அவர் விசுவாசித்ததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்ததுனால, எப்பொழுது தேவன் அவர் முகத்தை பார்த்தாரோ அப்பொழுதே அவருடைய சிறையிருப்பெல்லாம் மாறிச்சு என்றே வேத வசனத்தில் பார்க்குறோம். அதே போல் உங்களுடைய முகத்தையும் தேவன் நிச்சயமாய் பார்ப்பார். நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய காரியத்தில் தேவன் ரட்சிப்பை தருவார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயதாயிடுச்சு, மூப்பு அடைஞ்சிட்டாங்க. சாராளுக்கு அந்த பாடுகள் கூட நின்று விட்டது. அந்த நேரத்துலையும் கர்த்தர் பாருங்க, 75 வயதிலே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். தனது 100வது வயதிலே அவருக்கு பிள்ளை ஈசாக்கை கொடுத்தார். அதை சாரால் சொல்லும்போது சொல்கிறா, நான் பிள்ளைக்கு பால் கொடுப்பேன் என்று நான் நினச்சி கூட பார்க்கலையே. ஆபிரகாம் முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்கன்னு சொல்லும்போது யார் அதை நம்புவாங்கன்னு? அப்போது கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதிர் வயதிலே கூட பிள்ளை கொடுக்க அவர் வல்லமில்ல தேவன் இல்லையா? முதிர் வயதில் தேவன் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர். ஏன்னா எல்லாவற்றிற்கும் தேவன் ஏற்ற காலத்தை சமயத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு காலம் நெடுங்காலமாக ஆகுதுன்னா அதுக்கெல்லாமும் ஒரு காரணம் வச்சிருப்பார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனுடைய காரியமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுப்பார். சங்கீதம் 143:7 இதை தான் சொல்லுது, கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு இருக்காதபடிக்கு உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதையோன்னு தாவீது சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு முகத்தை மறைச்சதுனால தான் நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்கிறதா இருக்குது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை அன்னாலை போல ஊற்றுங்க. எசேக்கியா ராஜாவை போல உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. அவர் சோர்பரமாய் திரும்பி அவர் அழுதார். அவருக்கு அந்த கேன்சர்னு சொல்லப்படுகிற அந்த அரிப்பிளவை என்கிற வியாதி அப்போது அவருக்கு இருந்தது இல்லையா? அப்போது அவருக்கு அத்திப்பழ அடைய போட சொல்லி ஆலோசனை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்த உடனே
அவர் ஜீவன் பிழைக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல் அவர் ஆயுசு வருஷத்தில் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். அதே போல் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஆவியை ஊற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் தருவார். உங்கள் இருதயத்தை ஜீவ விருட்சம் போல அவர் செழித்தோங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். ஆமீன்.